எல்லோரும் இளையோர் யோகாவுக்கு தயாராகி ஓடி வாருங்கள் என்று எல்லோரையும் அன்போடு கேட்டபடி இனிய காலை உற்சாகமான வணக்கம். இன்று 18/1/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 தை 4ஆம் நாள் உலக தமிழ் மொழி நாள். தாய்மொழியை வாழ்வியலாக்குவோம் மாதமான ஜனவரி மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல்: பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற திருக்குறளின் விளக்கம்: கடவுளது அடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெரிய கடலை தாண்டுவார், அதை சேராதவர் தாண்ட மாட்டார் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி இளம் கன்று பயம் அறியாது என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா அங்கம் 227. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். உற்சாகமான வணக்கம். எல்லோரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்ல உற்சாகம். சின்ன பயிற்சி தான். ஓடி வாருங்கள். பலகாலம் இளையவர்கள் இணையில வாழ்த்துக்கு தொடர்ந்து இணைய வந்திருக்கும் எல்லோரையும் அன்போடு அழைத்தபடி வீடியோ போட்டு செய்யக்கூடியவர்கள் வீடியோ போட்டு செய்யுங்க. அதுல வீடியோ தெரிய தேவையில்லை, நான் நினைஞ்சிருக்கிறேன்ன்றதை அதை அப்படியே விட்டுட்டு எங்களோட சேர்ந்து சின்ன பயிற்சியை நீங்க வீடியோ போடாட்டிலும் இணைந்து மறைவில திரையில தெரியாம மறைவில செய்து கொள்ளலாம் என்ற அன்போடு அழைத்து, திரையில தெரிகிற நாங்கள் வந்து ஜியா நடேசன் அவர்களும் அபிராமிய மணிவண்ணனும் நீதினியும் இணைந்து கொள்ள காத்திருக்கிறார். அவர்களும் இணைந்திருக்கிறார். நகுலவதி அவர்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. முடிந்த அளவு முடியுமானோ பாலனா அமைஞ்சிருக்கிறீங்க. அன்போட வரவேற்றபடி சரி, நாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். அபிராமி உற்சாகமான வணக்கம். நீதினி வணக்கம். இளையோர் யோகா கண்ணனா செய்யற மாதிரி இருக்கு. அப்படியா? உண்மையா நான் சொல்றது? இணையில. ஆனா இளையோர் யோகா நினைவில் இருந்தது இல்லையா? சரி, அப்ப நாங்க கொஞ்சம் பெயர்கள் எல்லாம் நினைவிற்காண்டு பார்த்துட்டு போவோம். ஒரு 10 ஆசனத்தில பேர் 10 ஆசனம் கேட்க போறோம். அபிராமிட்டையும் நீதினிட்டையும். நாங்க 50க்கு மேற்பட்ட ஆசனங்கள் இளையோர் யோகாவில சொல்லி கொடுத்திருக்கிறோம், பழகி இருக்கிறோம், சேர்ந்து படிச்சிருக்கிறோம். அதுல 10 ஆசனங்கள் ஒரு நினைவில கொண்டு வந்துட்டு நாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். முதலில் நீதினி முந்திக் கொள்றார். அபிராமி தயாராகுங்க. 10 ஆசனத்துல பெயர். சரி, ஓகே. பாதாசனம், விருச்சி ஆசனம், உட்கட்டாசனம், மச்சாசனம், வச்சிராசனம், குழந்தை நிலை ஆசனம், ஒரு கப்பல் ஆசனம், நகுலாசனம், மீனாசனம், மற்றது தொட்டிலாசனம். தொட்டிலாசனம். நீங்க மச்சாசனம் மீனாசனம் உண்டு. கோணாசனம், தனுராசனம். இருந்தும் சிறப்பான வாழ்த்துக்கள் நீதினி. அத்தனை 10 ஆசனங்களையும் இவ்வளவு தெரியும் உங்களுக்கு, அதுவும் எனக்கு தெரியும். சிறப்பான வாழ்த்துக்கள். இவ்வளவே பெரிய ஒரு விஷயமா இருக்கு. சிறப்பான வாழ்த்துக்கள் நீதினி. நன்றி நன்றி. அதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச ஆசனம் குழந்தை நிலை ஆசனம், அது சிறப்பு. அதே நேரம் மச்சாசனம் மீனாசனம் 2 ஒன்று, அதையும் தெரிஞ்சுக்கொள்ள நன்றி நீதினி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இல்ல, இப்போ இளையவர்களை இவர்கள் பலகாலம் இணையில, அதனாலதான் இவர்களை கேட்கிறேன். இப்போ அபிராமி இப்போ 10 ஆசனம் சொல்ல போற. கவனிங்க. முதல்ல நீதினிக்கு வாழ்த்துக்கள் கூறி அபிராமி நீங்க 10 ஆசனம். சுஹாசனம், தனுராசனம், நின்ற தனுராசனம், தொப்பலாசனம், அர்த்தஹலாசனம், கோமுகாசனம், மலையாசனம், மலாசனம், இனிமேட்டு முடியும் உங்களுக்கு. முயலாசனம் மற்றும் சாந்தியாசனம். மிக சிறப்பு அபிராமி. நீங்க சொல்லியிருந்தீங்க தானே கோமுகாசனம். கோமுகாசனத்தில தமிழ் பெயர் என்ன? யாருக்கு நினைவு இருக்கு? கோமுகாசனம் யாருக்கு பிடிச்ச ஆசனம்? ரஜினி ஆண்டி. ரஜினி மாமிக்கு. சரி, அப்ப அந்த ஆசனம் கோமுகாசனம் சமஸ்கிருத பேர், அது எங்களுக்கு தெரியும். நிறைய பேர்கள் அப்படி இருக்குது, பாவிக்கிறோம். அது என்ன கோமுகாசனத்தை தமிழ் பேர் என்ன? என்ன ஆசனம் சொல்லிருக்கு? அது மிருகத்தன பேரோட வருமா? ஜெயாண்டி சொல்றார். பசா.
பசுவின் முகத்தை பெருங்காசு. பசுவின் முகம். அது மாதிரி நிறைய ஆசனங்கள் தமிழ் பெயர்களோட ஒத்தி வைக்கும். அது உண்மைக்குமே சொல்ல போனா நீதினி அபிராமி ஆசனத்திட பெயர் ஒரு விஷயமே இல்லை. என்ன எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளும். இப்ப சில சில ஆசனத்தில பெயர்கள் வந்து இலகுவா இந்த ஆசனம் இலகுவா ஒவ்வொரு நாட்டவர்களும் அதே பேரை உச்சரிக்கைகள் இலகுவா தெரிஞ்சு கொள்றதுக்கு பிடிபடுறதுக்காகத்தான் அந்த ஆசனங்கள்ட பெயர். ஆனால் உண்மைக்கும் அந்த பெயர்களை வச்சு ஒரு குழப்பம் தேவையில்லை. ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு பேர். உங்களுக்கு எந்த பேரை கொடுத்து இந்த ஆசனத்தை நாங்க செய்தோம்னா அவ்வளவுதான். அது அந்த பேர்ல அர்த்தத்தை கொடுக்காம அந்த நிலைகளுக்கு அர்த்தத்தை கொடுத்து அதை பயிற்சி செய்யறது தான் இந்த ஆசனங்கள்ட நிலைன்றது. பெயர்களால குழப்பம் தேவையும் இல்லை. மாறி சொல்லிட்டு பயமும் வேண்டாம். ஆனா மிக முக்கியமான ஆசனங்கள் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அவ்வளவுமே என்ன பொறுத்தவரை போதுமான ஆசனம். இன்றும் எத்தனையோ வாரங்கள் இணையில வந்த உடனே 10 ஆசனங்கள் சொல்லுங்க சொல்றது வந்து இருவர் தான் நீங்கள். ஆனா மிக சிறப்பா அந்த ஆசனங்களை பேரை சொல்லி இருக்கிறீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள் அபிராமி நீதினிக்கு கேட்டு. இப்போ ரியாண்டி ஒரு கொஞ்சம் ஆசனத்துல பேரை கேட்டுட்டு நாங்கள் அப்படியே நேவி சண்டியையும் கேட்டு என்றால் அவர்கள் 10க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் படிச்சுட்டு நம் நீதினி அபிராமி அவர்களுக்கும் உற்சாகம் எடுத்து நாங்கள் அப்படியே பயிற்சிக்குள்ள போகலாம். நான் முதல்ல ஜியாண்டி. உட்கட்டாசனம், விருச்சிகாசனம், ஏகபாத ஆசனம், கோணாசனம், அர்த்தகடியாசனம், தடாசனம், பிரயாசனம், நிறை ததுராசனம், நின்ற தனுராசனம், நின்ற திரிகோண ஆசனம். அந்த 3 நிலை. அதாவது திரிகோண ஆசனத்துல 3 நிலை. இத்தனை ஆசனங்களும் படிச்சிருக்கிறார்கள். திரிகோணாசனம் 3 நிலை. மொத்தமாக 13 ஆசனங்கள் இவர்கள் செய்வார்கள். எல்லாரும் செய்வார்கள் நீதினி. அதான் மிக சிறப்பு. இப்ப அத்தனை ஆசனங்களையும் மறுபடியும் இப்ப நேவி சண்டி உச்சரிக்க போற பாருங்க. அதுல எந்த ஆசனம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டாலும் அவர்கள் செய்து காட்டக்கூடிய அளவுல பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். வணக்கம் நேவி சண்டி. இப்போ சொல்லுங்க உங்க இந்த ஆசனத்தின் பேர். உங்களுக்கு எங்க மியூட்ல நிக்கிறீங்க. உட்கட்டாசனம். வணக்கம் அனைவருக்கும். உட்கட்டாசனம், விருச்சிகாசனம், மற்றது கோணாசனம், அட்டகடியாசனம், பிறையாசனம், நின்றதனு ஆசனம், ஏகபாத ஆசனம், கோணாசனம், திரிகோணாசனம். திரிகோணாசனத்துல 3 நிலைகள் படித்திருக்கிறீங்க. அதுல 3 ஆசனங்கள். ஆமா. மற்றது இன்னொரு ஆசனம் பத்மாசனம். இவர்கள் நின்ற நிலை ஆசனங்கள் தான் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லாரும் இருந்து மற்ற போட்டு செய்ய முடியாது. கூடுதலாக நின்ற நிலை ஆசனங்கள் தான். அதனால நின்ற ஏகபாதாசனம் மர ஆசனம் என்று சொல்லி அது 2ஐயும் சொன்னீங்களோ தெரியலையே. விருச்சி ஆசனமும் ஏகபாதாசனமும் சொல்லியிருப்பீங்க. ஆனால் எல்லா ஆசனமும் சிறப்பா செய்வினம் நீதினி 10 எண்ணிக்கை நீப்பார்கள். மிக ஆர்வமா அணிஞ்சு கொள்றதுல இதுல கெட்டிக்காரர்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள் இருவருக்கும். நகலவதி அவர்கள் இருக்கிறார்கள், ஜெசி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தெரியும். அதே போல சிவாஜி அவர்கள் இணைந்தே செய்பவர்கள். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இணைந்து கொள்ள நின்று இணைந்து கொள்ள அவர்களை அழைத்தபடி நாங்க பயிற்சிக்குள்ள போலாமா அபிராமி? சரி. இப்ப நிவிசல்லியும் ஜாண்டி நகரவதி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நின்றுதான் செய்கிறவரை நாங்கள் இருந்து கொண்டு இன்றைக்கு சில ஆசனங்களை செய்து காட்டுவோம். அதே நேரம் அபிராமி நாபி ஆசனத்தின் தமிழ் பெயர் என்ன? நாபி ஆசனத்தின் தமிழ் பெயர் தெரிஞ்சவர்கள் சொல்லலாம். அப்போ கீதினி தொப்புளாசனம். தொப்புளாசனம் அது மாறி இல்லையா? இல்ல, நாபி என்றது தொப்புளாசனம். இன்னைக்கு செய்வோம். நாபிதான் தமிழ் பேருண்டு. சரி, தொப்புளாசனம் தான் அது. மற்றது எல்லாரும் மறந்துட்டீங்க. சர்ப்பாசனம், புஜங்காசனம், ராஜகபூடாசனம் எல்லாம் மறந்துட்டோம். வெட்டுக்கிளி ஆசனம் நகல் வந்துட்டார். அதை நினைச்சுக்கொள். வேற வணக்க நகல் வடிவாங்குவோம். பயிற்சிக்குள்ள போக தயாராகுவோம். சரி, கண்களை மூடி நிமிர்ந்திருந்து வச்சிராசனம் அல்லது சுகாசனம். நிமிர்ந்திருந்து எப்பவும் போலதான். ஒரே ஒரு விஷயம்தான். இந்த முத்திரை நாங்க பிடிக்கிறோம். சின்முத்திரை நீட்டிட்டு வெளியில முழங்கால தள்ளி வெளியில பிடிக்காமல் உள்ளுக்குள்ள பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. உள்ளந்தண்டம் அடிக்காதீங்கள். மடியில வையுங்க. நகுல் வெளியில கை தெரிய வெளியில போகக்கூடாது. உடலை தாண்டி அந்த கை நீளாகாதபடி உள்ளுக்குள்ள எடுங்க. நகுல் உள்ளுக்கு இன்னும் கொஞ்சம் கையை உள்ளுக்கு மடிச்சு சிறப்பு. நன்றி. இப்ப நிமிர்ந்திருக்கிறோம். சுகாசனத்துல நான் இருக்கிறேன். கண்களை மூடி ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. அவ்வளவுதான்.
அந்த நேரம் நீங்க கொஞ்ச நாள் இடப்பட்ட அந்த பயிற்சியை இளையவர்களான இன்று நான் செய்ய போறேன், இந்த ஆசனங்களை சில ஆசனங்கள் பயிற்சியில் எடுக்க போறேன்னு சொல்லி நீங்கள் தயாராகி கொள்ற நேரம் இது. நல்லா மூச்சு உள்ளுக்கு எடுக்கிறோம், அமைதியா வெளியில. இது எப்பவும் நாங்க எந்த நேரத்திலையும் வேணுமோ செய்து கொள்ளலாம். சரி, இப்ப எலும்பி தோப்பு கரணம் போட்டு உடலை பயிற்சிக்குள்ள கொண்டு வந்து யோக பயிற்சிக்குள்ள போகலாம். யோகாசனத்துக்குள்ள நிமிர்ந்திருந்து கண்களை மூடின மூச்சு பயிற்சிக்குள்ள நெஞ்சிட்டு நல்லா தூர வச்சு கொள்ளுமோ. அந்த வீடியோவை நிமிர்ந்து நில்லுமோ, நல்லா துள்ளுமோ, ஓடுமோ, கால்களை நல்லா மடிச்சு கொள்ளுமோ. மெதுவா நல்லா உதறி மடிச்சு நீட்டி எழும்பி குனிஞ்சு நிமிர்ந்து கைகளை மடக்கி விசுக்கி மெல்ல ஓடி இப்போ தோப்புக்கெல்லாம் தயாராகி கொள்ளுமோ. நேர இருக்காம கொஞ்சம் தூர தள்ளி காது நல்லா அதுக்கு பிடிச்சு கொண்டு இருந்து எழும்புறது. இப்ப சிறப்பு. ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. வாழ்த்துக்கள். பெரியவர்கள் முடிந்த அளவு உங்களுக்கு பெரிய பயிற்சியில் ஈடுபடுவோ. இளையவர்கள் இருக்கிறபடியான மெதுவா வேகமா செய்யக்கூடியவர்கள் செய்யலாம் முடிந்தவர். இப்ப தலை, கை, இடுப்பு, முழங்கால், கால். முதல்ல தலைக்கு கீழே மூச்சை விட்டு கொண்டு கீழே, மூச்சு எடுத்துக்கொண்டு மேல, அதெல்லாம் அப்படியே வட்டமா மெதுவா வலது பக்கமா சுத்துறோம், பின் இடது பக்கமா சுத்துறோம். ஆறுதலா கழுத்தை முன்னோடிக்காம மெதுவா செய்யணும். சிறப்பு. இப்ப 2 இடது கையை இடுப்புல வச்சு வலது கையை பொத்தி பிடிச்சு கொண்டு நிமிர்ந்து நின்று கொண்டு முன்னோக்கி சுத்துறோம். மூச்சுல கவனம் செலுத்துறோம். இப்ப இடது பக்கம் பின்னுக்கு, வலது பக்கமா பின்னுக்கு, இடது கை இடுப்புல வச்சிருக்கிறோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெரிய பயிற்சி. வலது கை இடுப்புல, இடது கைய பின்னுக்கா சுத்துறோம். உங்களுக்கு எது வசதியோ அது. அதே போல வலது பக்கம் சுத்துறோம். சிறப்பு. இப்ப காலை சேர்த்து வைக்கிறோம். இடது கை பெருவிரல வலது கை விரலால பொத்தி பிடிச்சு 2 விரல்களையும் மூடிட்டு நல்ல வடிவா திரும்பி சாதாரண மூச்சு மெதுவா நல்லா பின்னுக்கு திரும்பி நல்லா பின்னுக்கு பார்க்கும். சிறப்பு. அப்படியே கைகளை கொண்டு வந்து இடத்துல வச்சு கால்களை கொஞ்சம் அகலமா வச்சுட்டு பெரிய வட்டம் நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு நிமிந்து குனிஞ்சு அந்த பயிற்சி எடும்போ. ஒரு பக்கமா சுத்தம் வலது பக்கம், அதே போல இடது பக்கம். நல்லா மூச்சுல கவனம் செலுத்தினபடி கால்களை மடக்காம செய்யலாம். சிறப்பு. இப்ப கொஞ்சம் காலை சேர்த்து வச்சுட்டு உள்ளங்கைகளை முழங்கால வச்சு பார்வைய நேர வச்சு வட்டமா வலது பக்கம் சுத்துறோம். கொஞ்சம் காலை மடக்கி அதே போல மற்ற பக்கம் சுத்தி வர்றோம். சிறப்பு. மெதுவா காலை நிமித்தி முழங்கால நிமித்தி எழுப்புறோம். இப்ப கால் விரல் பாதத்துக்கான பயிற்சி. நல்லா உண்ணி எழும்பி கையை நல்லா உதர்னபடி விரல்ல நடக்கிறோம். மூச்சுல கவனம் செலுத்துறோம். சரி. இப்ப குதிக்கு மாறுறோம். குதி 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 குதிக்கு மாறுறோம். குதி 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 கைகளுக்கு மேல கொடுக்குறோம். சரி.
விரலை முன்னுக்கு தூக்கி வச்சிருப்போம். இப்ப பக்கவாட்டுக்கு நல்லா கையை உதர்றோம் அல்லது விரல்களை திறந்து மெதுவா போட்டுறோம். ஒன்றில் உதறலாம் அல்லது விரல்களை திறந்து. இப்ப பக்கவாட்டுக்கு எங்களுடைய உடல் பாரத்தை கொடுத்துறாங்க. உள்ளுக்கு சவட்டி கால்களை திறந்து பூட்டுறோம், கைகளை திறந்து பூட்டுறோம். நல்லா உடல் பாரத்தை உள்காலுக்கு அழுத்தமா கொடுக்கிறோம். மெதுவா மூச்சில கவனம். கால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறோம், நிமிர்ந்து நிக்கிறோம். விரல்கள் அப்படியே மூடுறோம் இல்லோ அது மாதிரி கால் விரல உள்ளுக்கு எடுக்கிறோம். ஆமா தலையை இழுக்கு உள்ளுக்கு அது மாதிரி உள்ளுக்கு எடுத்துட்டா வெளியில வரலாம். உள்ளுக்கு விரல்கள் கை மடிச்சு விரிச்சு கால் விரல்களையும் அப்படியே மடிக்கிறோம், விரிக்கிறோம், மடிக்கிறோம், விரிக்கிறோம். பிறகு விரல் குதி மாறி மாறி ஒரு 5 எண்ணிக்கைக்கு செய்யணும். விரல் குதி. சரி, இதனுடைய பயிற்சியா இருக்குது. சிறப்பு. இப்ப காலை நல்லா மடிச்சு பின்பக்கமா மடிச்சு விடுங்க. மெதுவா இப்போ மெதுவா இந்த காலை இப்படி ஆட்டி விடுங்க. மெதுவா முன்னுக்கும் பின்னுக்கும் காலை மறக்காம நேர்கோட்டில அதே மாதிரி மெத்த காலை ஆட்டி விடுங்க. உதவிக்கு பிடிச்சு கொள்ளுங்க, விழுந்து போடக்கூடாது. ஒரு காலை அழுத்தி நிலத்துல வச்சுக்கொண்டு முன்னுக்கும் பின்னுக்கும் மாட்டி வர்றாரு. இவ்வளவு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்ப ஆசன பயிற்சிக்குள்ள போறோம். முதல்ல எல்லாருக்கும் தெரியுற ஆசனம் உட்கட்டாசனம். அது ஒரு 10 எண்ணிக்கைக்கு நிற்கும். உட்கட்டாசனம் எல்லாருக்கும் பேர் தெரியும். கைகள் முன்னுக்கு மூச்சை விட்டபடி இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 நிமிர்ந்து எழும்பி கைகளை கீழே. இது உட்கட்டாசனம். அர்த்தகடியாசனம். கைகளை நேர் சேர்த்து வைக்கிறோம். கைகளோடு இடது கையை மேல உயர்த்துறோம். வலது கைக்கு தொடப்பகுதியோட அழுத்தி பிடிக்கிறோம். இடது கை மேல உயர்ந்தா வலது பக்கமா சரிகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 நிமிர்ற கைகளை கீழே. அதே போல மற்ற பக்கம். இப்ப வலது கையை மேல உயர்த்த போறோம். இடது கையை துளையோட அழுத்தி பிடிக்கிறோம். இடது பக்கம் சரிய போறோம். வலது கை மேலே என்றா இடது பக்கம் சரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 சிறப்பு. நிமிர்ற கைகளை கீழே. இது இந்த ஆசனத்துல பெயர் என்ன? நகுல் மியூட். நீதினி அர்த்தகடியாசனம். அர்த்தகடியாசனம். சிறப்பு. இப்போ பெரியவர்கள் நாங்க நிலத்துல இருந்து சில ஆசனங்கள் செய்ய போறோம். நீங்க பாருங்க. உங்களால முடிஞ்சளவு சில பயிற்சியை இருக்கைக்கோ நிக்கைக்கோ செய்யக்கூடியதை செய்யுங்க. அது எனக்கு பதிவிட வரும். இப்போ இருந்து செய்யக்கூடிய ஆசனங்கள் புஜங்காசனம், சர்ப்பாசனம் செய்யலாம். இதுல மகராசனத்துல இருந்து தொடங்குவோமா? மகராசனம் யாருக்கு நினைவிருக்கு? படுத்து கால்களை சேர்த்து ஒன்றோட ஒன்று வச்சு நீட்டிட்டு நாடிக்கு வடிவா கைய கொடுத்து சேர்த்து வச்சுட்டு சேர்த்த காலை அகலமா விரிக்கிறது. விரிச்சு பார்வை மேல. சாதாரண மூச்சு. மகராசனம். மகர ஆசனம். நல்லா காலை இவ்வளவு உங்களுக்கு விரிக்க முடியுமோ விரிக்க. இந்த கைகள் முழங்கைய அகலமா வச்சுக்கொள்ளுங்க. ஒன்றோடு ஒன்று சேர்க்காம அகலமா. நாடிக்கு இந்த கைகளை கொண்டே கொடுத்து நிமிர்ந்து பார்க்க. வயிற்று பகுதி மட்டும் நிலத்துல இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மகராசனம். நிறைவு செய்யறது. கால்கள் ரெண்டையும் மெதுவா ஒன்றோடி ஒன்று கிட்ட கொண்டு வாங்கோ. நீளமா வையுங்கோ.
கைகளை தளர்த்தி கொள்ளுங்க. இது மகராசனம். அடுத்து நாங்க செய்ய போற ஆசனம் புஜங்காசனம். இந்த கைகளை மார்பகங்களுக்கு பக்கத்துல வச்சு கால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நீட்டி மடக்காம மேல பாக்குறது. ஒன்று, நெஞ்சு பகுதி மேல, வயிற்று பகுதி நிலத்துல. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது புஜங்காசனம். நிறைவு செய்து கொள்றது. கைகளை முன்னுக்கு எடுத்து தலையை கொண்டு வந்து மெதுவா கைகளுக்கு மேல வைக்க. சாதாரண மூச்சு. அப்படியே சர்ப்பாசனம், பாம்பு நிலை ஆசனம். அழகா கைகளை மெதுவா கொண்டு வந்து மார்பகத்துக்குள்ள வச்சு வயிற்று பகுதி நிலத்துல வர்ற மாதிரி நெஞ்சு பகுதியை மேல் நோக்கி பாம்பு மாதிரி வளைஞ்சு பார்வை மேல. சாதாரண மூச்சு. கால்கள் நேர நீட்டி இருக்கணும், சேர்த்து இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே வந்து கைகளுக்கு முன்னுக்கு வச்சு நெற்றியை கொண்டு வந்து தலைக்கு மேல வைக்க. சிறப்பு. நீங்க என்ன முறை செய்ய போறோம்? மார்பாத்து பக்கத்துல கைகள் வளைஞ்சு நிமிந்து எழும்பணும். கால்கள் சேர்த்து வச்சிருக்கணும். அபிராமி நீட்டி இருக்கணும். அப்படியே வளைஞ்சு மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே வாங்க. வந்து கீழே இருக்கிறது. கைகள் கீழே இப்படி வைத்து இப்படி இருக்கு. நன்றி. சிறப்பு. இருவர் வந்திருக்கிறீர்கள். யாருன்னு தெரியல. வணக்கம். சரி, வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருங்கோ. நாங்க செய்யறோம், நீங்களும் சேர்ந்து செய்யுங்க. யாருன்னு தெரியல எனக்கு. நினைச்சிருங்க. சரி, வணக்கம் சொல்லுங்க. இந்த இடம் புதுசா வந்தாங்க. வணக்கம். இந்த பார்த்து கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் செய்யறோம்னு சொல்லுங்க. ஓ, வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. என்ன பேர் உங்களுக்கு? சொல்லுங்க. சேதரா தம்பி தன்ஷிக் இந்தியா மாமி புதுசா வந்தாங்க. அடுத்த வகுப்பு செய்யறோம்னு சொல்லுங்க. ஓ, வாங்க இந்தியா வாங்க. மாமி புதுசா வந்தாங்க. அடுத்த வகுப்பு செய்யறோம்னு சொல்லுங்க. சரி சரி. யார் உங்களை அறிமுகப்படுத்துறது? நடாமண்ணா. ஓ, நன்றி நன்றி. சரி, இருவரையும் அன்போட வரவேற்ற வடிவா பாருங்க. பார்த்து கொண்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா செய்துப்பேன். சரியோ? அம்மா கவனத்துல எடுத்துக்கொண்டு இருக்க பார்த்துக்கொள்ளுங்க. சரி, நன்றி. சிறப்பா அன்போட வரவேற்றுக்கணும். சரி, மன்னிப்பு வேண்டிய அப்படி உங்களோட உங்களிடம் நாங்க செய்த ஆசனங்கள் என்னென்ன நினைவு? சர்ப்பாசனம், புஜங்காசனம். புஜங்காசனம். அடுத்ததா இந்த நிலையில செய்யக்கூடிய ஆசனம் என்ன இருக்கு? நகுல், இந்த நிலையில நிக்கிறோம். நகுல், என்ன ஆசனம் அடுத்ததா செய்யலாம்? இந்த ஒரு கை மேல, அது ஒரு கை இப்படி காட்டுறது, ஒரு கை அப்படி மேல. நிலை சரி. என்ன பெயர்? அரை தனுராசனம். அதான் அரை தனுராசனம். சரி, அரை தனுராசனம். நீதினி ஒரு இடது கை முன்னுக்கு, இடது கால பின்னுக்கு உயர்த்தினோம். வலது கைய வலது கால் பெருவிரலால பிடிக்கிறோம். சரி, நேவி சண்டி தியாண்டி பாருங்க. இந்த ஆசனங்கள் பெயர்களை முடிந்தளவு செய்யலாம். மேல உயர்த்தி பார்வையை மேல் வச்சு சாதுவா. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே வர்றோம். இந்த காலையும் வர்றோம். இந்த ஆசனத்துல பெயர் என்ன அபிராமி? நின்று தனுராசனம். இல்ல, அரை தனுராசனம். சரி, இப்ப மற்ற கால் செய்ய போறோம். வலது கை முன்னுக்கு, இடது காலை நல்லா பிடிச்சுக்கொண்டு, அது கையால இடது காலை பிடிச்சுக்கொண்டு காலையும் தூக்க வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நிறைவாக்கி மெதுவா கேட்கலாம். இது அரை தனுராசனம். தொப்புளாசனம் எப்படி வரும்? 2 காலம் எப்படி வரும்? நாங்கள் செய்த 2 காலம் பிடிச்சு அப்ப ஆடணும். அதுதான் பயிற்சி. அது தொட்டிலாசனம். நகுல், நாபி ஆசனம். அபிராமி?
நாபியாசனம் நாவியாசனம் படுத்து இருக்கிறது. இப்படி ஆ அவ்வளவுதான். கால சேருங்க அபிராமி. இதுதான் நாபியாசனம். கால. இது தொப்புளாசனம் நகுல். நாபியாசனம் தொப்புளாசனம் ரெண்டும் உண்டு. வடிவா படுத்திருக்கிறது. இப்படி கவிழ்ந்து படுத்துட்டு 2 கையை முன்னுக்கு நீட்டுங்கோ, கால் 2ஐயும் சேர்த்து பின்னுக்கு நீட்டுங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. இவ்வளவுதான். மெதுவா கையை கொண்டு வந்து வச்சுட்டு தலையை கொண்டு வந்து கீழே வைக்கிறது. சரி, வெட்டுக்கிளியோட நிறைவுக்கு வருவோம் ஆசனங்கள். வெட்டுக்கிளி ஆசனம் யாருக்கு நினைவு இருக்கு? வெட்டுக்கிளிகள் சிறப்பு அபிராமி. அங்க நகுல் அதிகம் குப்புறப்படுத்திருந்த நிலைதான் வெட்டுக்கிளி ஆசனம். குப்புறப்படுத்திருக்கிறோம், கைகளை பக்கத்துல வச்சிருக்கிறோம். இடது கால் மேல போக வலது கால முண்டுக்கு கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாடி நிலத்துது. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கால்களை தளர்த்தி நாடியையும் எடுத்து கைகளுக்கு மேல நெத்திய வைக்கிறது. இப்போ மாற்றாசனம். மற்ற பக்கம் சாதாரண மூச்சு. கைகள் பக்கத்துல வலது கால் மேல இடது கால கீழே கொடுத்து நாடி கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கால்கள் கீழே. சாதாரண மூச்சு. நெற்றி கைகளுக்கு மேல். மிக சிறப்பு. நகுல் என்று செய்த ஆசனங்கள் என்னென்ன? புஜங்காசனம், சத்வாசனம், அரைதண்டராசனம், மாற்றாசனம், அரைதண்டராசனத்தின் தொப்பலாசனம், இத்துடன் இப்ப செய்த வெட்டுக்கிளி ஆசனம். வெட்டுக்கிளி ஆசனம். நீதிரி எல்லா ஆசனமும் சரியா நகுல் சொன்னது? மகராசனம் செய்வது. மகராசனம் சொல்ல இல்லையா? அது தவிர எல்லாம் சொன்னார். சரி, சர்ப்பாசனம் சொன்னீங்களா நகுல்? சரி. அப்ப நிமிர்ந்து கவிழ்ந்து படுத்திருந்த ஆசனங்கள், நின்ற ஆசனங்களும் கவிழ்ந்து புறப்படுத்திருந்த நிலை ஆசனமும் நாங்க செய்கிறது. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க எழும்பி வந்து ஒருக்கா பத்மாசனம் போடக்கூடியாக்கள் பத்மாசனம் ஒருக்கா போடுவோம். சரியா? ஏனென்றா நாங்கள் இருந்த நிலை ஆசனங்கள் ஏண்டி நீவி சந்தியாக்கள் செய்யறதில்ல. ஒருக்கா அரை பத்மாசனத்தையும் போட்டு பத்மாசனம் போட்டு நிறைவுக்கு கொண்டு வரும். சரி, முதல்ல அரை பத்மாசனம் நீங்களும் செய்து பாருங்க குட்டீஸ். காலை நல்லா உதருங்கோ. உடனே எடுத்த கையோட எல்லாருக்கும் வராது. மெதுவா கைய பின்ன கூண்டி போட்டு சாஞ்சிருந்து போட்டுட்டு ஒரு காலை மெதுவா போடுங்க. ஒரு கால் அரை பத்மாசனம், ஒரு கால் அடி வயிற்று பகுதியில வர்ற மாதிரி இப்படி போட்டு மடியில கைய வச்சிருக்கிறது. முயற்சி செய்யணும்னாக உங்களால முடிஞ்சளவு. அது ஒரு 5 நிக்க. இப்ப மற்ற கால் நபர்களை முனையப்ப ஒரு கால் தான் மேல போகும். அது ஈஸி. இந்த ஒரு காலை எடுத்து எப்படி வச்சுட்டு இருக்கிறதான் செய்து பாருங்க. அம்மா உதவி செய்யலாம் அவங்களுக்கு. இப்படி எடுத்து இப்படி ஆடாம இருக்க வேண்டும். இவ்வளவு பாப்பம். 2 பேரும் போடினம் கொண்டு இளையவர்களை முனைச்சபடி ஒரு காலை கொண்டு வந்து போடுவார். ஒரு கால் மேல அரை பத்மாசனம். பாப்போம். ஒரு கால் மட்டும்தான் அடி வயிற்றுக்கு வரும். அடி வயிற்று பகுதி முட்டும். சாரிக்கா, இளையவர்கள் செய்யப்படும். இப்படி காலை நீட்டுங்கோ. இப்படி கூட்டி போட்டு ஒரு காலை கீழே வையுங்கோ குட்டீஸ். ஒரு காலை மட்டும் மேலே எடுத்து வச்சு விடுங்க. இவ்வளவு தான். எனக்கும் வருது. கெட்டிக்காரன். அம்மா உதவி செய்து விடுவாரா? நிமிர்ந்து இருக்கிறார், சும்மா இருக்கிறது. ஒரு காலை மேல வச்சுட்டு அம்மாக்கு விளங்கி இருக்கும். அம்மா செய்து காட்டினீங்கன்னாலும் அவர்கள் செய்விடும் குட்டீஸுக்கு வேற. அவ்வளவுதான். கெட்டிக்காரர். அப்புறம் வாழ்த்து சொல்லிவிடுவோமா? 2 பேரும் வாழ்த்துக்கள். கெட்டிக்காரர். நன்றி சொல்லிவிடுங்க. இவ்வளவுதான். இப்ப மற்ற காலை போட்டு காட்டுங்க 2 பேரும். மாத்தி போடுங்க. அவ்வளவுதான். பாத்தீங்களா? இவ்வளவு சுலபமா வந்துட்டு. கெட்டிக்காரர். வாழ்த்துக்கள். சரி,
இப்ப நாங்க வாழ்த்துக்கள் இது வரைக்கும். இப்ப பத்மாசனம் யாருக்கெல்லாம் வரும் முடிந்தவர்கள் போட்டுக்கொள்ளுங்க. அது 2 காலையும் நாங்க இப்படி போடுவோம். அதுக்கும் நாங்க வடிவா நீதினி வரும் அல்ல இல்ல எனக்கு அரை பத்மாசனம் வரும். முயற்சி செய்யுங்க. நீதினி விட்டுறாதீங்க. காலை நல்லா உதருங்க. வாழ்த்துக்கள் அபிராமி. ஒரு காலம் எவ்வளவு முடியுமோ அடிப்படை பட்டத்தோடு அவங்க மற்ற காலம் மெதுவா எடுத்து நிமிந்திடுது. எனக்கும் சூப்பரா வருது. கண்களை மூடி நகுல் சுடுதண்ணி குடிச்சிட்டு ஓடியாங்க. நிமிந்திருந்து நீதினி அரை பத்மாசனம் இழந்திருங்க. மிக சிறப்பா அபிராமி. நன்றி. ஒரு கால் போட்டு இளையவர்களும் இருக்கிறீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப முதல்ல தஜிமாமி இடது கால் போட்டிருந்தேன் நான். இப்ப வலது கால் ஒரு கால் முதல்ல போட்டா மாறி அதை தளர்வாக்கிட்டு கைகளை நல்லா பின்ன கூண்டி நீட்டிட்டு இனி வலது கால் போட்டு இடது காலை மேல வைக்கணும். சிறப்பு. இப்படி போட்டு கைகளை முழங்காலுக்கு மேல வைக்கிறது. இது பத்மாசனம். பத்மாசனத்துல தமிழ் பெயர் என்ன? இருக்கையாசனம். இல்ல நகுல் புயங்கம் தாமரை ஆசனம். சரி நன்றி. சரி இது பத்மாசனம். இதை மாறி மாறி நாங்க போடலாம். அது அப்படியே மேல தூக்கினோம்டா உத்தீத பத்மாசனம். 2 கைகளையும் பக்கத்துல கொடுத்து இது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அது உத்தீத பத்மாசனம். சரி அப்போ தளர்வாகி கொள்ளலாம். இப்போ நம்ம சாந்தியாசனத்துக்கு வர போறோம். கால்களை நீட்டி அபிராமி கால்களை ஒருக்கா இப்படி உதறி கொள்ளணும். உதறி அது செய்யப்படணும். இப்போ சாந்தியாசனம் நிமிர்ந்து படுத்திருக்கிற நிலை. அவ்வளவுதான். நிமிர்ந்து படுத்திருக்கோ அப்படியே படுத்திருக்கிறது. அவ்வளவுதான். நிமிர்ந்து படுக்க விருப்பம் இல்லாதாக்கள் ஒரு காலம் போட்டு அமைதியா இருக்கலாம். அல்லது வச்சிராசனம். வச்சிரம் போல நிமிர்ந்திருக்கலாம். சிம்மத்திர பிடிச்சு கண்களை மூடி ஆழமான உள்மூச்செடுத்து அமைதியா வெளியில விட்டு உங்களோட உடல் உறுப்போட பேசுற நேரம். நான் நல்ல கெட்டிக்காரன், நல்ல கெட்டிக்காரி. நான் அம்மாட சொல்லெல்லாம் நல்லா கேட்பேன். நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா நான் எப்பவும் இருப்பேன். என் உடல் உறுப்புகள் எல்லாம் நல்ல உற்சாகமா இருக்குதுன்னு நீங்க மூச்சோட சேர்ந்து வார்த்தைகளோட ஒவ்வொரு உறுப்பா நினைச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதை இந்த உறுப்புகளை நினைச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு இடமா குதிக்கால இருந்து பெந்த கணுக்கால் முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, பின்பக்கம் தொடைப்பகுதி, பிருஷ்டபாகம், நேரி, தண்டுவடம், முள்ளந்தண்டு, முதுகுல உள்ள அத்தனை உறுப்புகள் அப்படியே வந்து புஜங்கள் 2 தோல் மூட்டுகளையும் நினைச்சு முழங்கைகள் 2ஐயும் நினைத்து மணிக்கட்டுகளை நினைச்சு முழுமையான உங்களுடைய உள்ளங்கை ஒவ்வொரு விரல் ஒவ்வொரு நகங்களாய் நினைச்சு மீண்டும் புஜங்களுக்கு வந்து பிறடி பக்கம், பின் கழுத்து பக்கம், தலைப்பகுதி, தலையில உள்ள அத்தனை ஒவ்வொரு முடி வேர்க்கால்களையும் நினைத்து தலையில் உள் உறுப்புகள் எல்லாவற்றையும் நினைச்சு நெற்றி பகுதி, மூக்கு, கண்கள், விழிகள், செவிகள், துவாரங்கள், எங்களுடைய நாடி, எங்களுடைய உதடுகள், பற்கள், நாக்கு, உள்நாக்கு, கன்னங்கள், செவிகள் எல்லாவற்றையும் நினைத்து கழுத்தின் முன்பக்கமாக வந்து அப்படி நெஞ்சு பகுதி, நெஞ்சில உள்ள உள்ளுறுப்புகள், மார்பகங்கள், வயிற்று பகுதிகள், வயிற்றில உள்ள ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும், அடி வயிற்று பகுதி, எங்களுடைய தொடைப்பகுதி, முழங்கால் பகுதிகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள், முன்கணக்கார்கள், முழுமையான பாதத்தை நினைத்து ஒவ்வொரு விரல், சின்ன விரல்ல இருந்து ஒவ்வொரு விரலா 2 பக்கமா யோசிச்சு அப்படியே வந்து என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்கு. நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். ஒரு இடத்துலையும் நோவோ வலியோ ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தா கூட அதை என்னை விட்டு போயிட வேணும். தேகமே தேற்றம் என்ற அதிபருடைய வாசகத்தோட நாங்கள் கைகளை எடுத்து 2 உள்ளங்கைகளை எடுத்து ஒன்றோடு நிமிர்ந்து படுத்திருந்தவர்கள் இடது பக்கம் திரும்பி ஒரு கழிச்சு படுத்து எழும்பிட்டு 2 கைகளையும் ஒன்றோடு எடுத்து உறைஞ்சி நல்ல மெதுவா கையோட சேர்த்து உறைஞ்சிட்டு கண்ணுக்கு மேல வச்சு 2வது தடவையா இப்படி எடுத்து உறைஞ்சி கண்களுக்கு மேல வைத்து நிறைவாக
இப்படி ஒட்டிக்கொண்டு ஓடி வந்து இணைந்திருந்த அத்தனை இளையவர்களுக்கும் புதிதாக இணைந்த குட்டீஸுக்கும் எங்களுடன் இணைந்திருந்த நேவிசன் நித்யா ஆண்டி பாலனண்ணா சிவாஜி செல்வன் அவர்களுக்கும் அறிமுகம் செய்திருந்த 2 குட்டீஸுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி இளையோர் யோகா வாரம் அங்க 227 நிறைவு செய்கிறது. எல்லாரும் படிவா செய்துனீங்க, மீண்டும் ஆசனத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க, பயிற்சி எடுத்துனீங்க, நிறைய இன்னும் கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு குட்டி குட்டி ஆசனமும் ஒவ்வொரு நிலைகளும் செய்யக்கூடியதா இருக்கும். அதுக்கும் பத்மாசனம் போட தெரிஞ்சாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தாமரை ஆசனம், அப்படி எல்லா ஆசனமும் பழகிக்கொள்ளான்னு கேட்டு அன்போட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் அடுத்த வாரம் தொடர்போம். விட்டுடாம எல்லாரும் வாங்குவோம். முடிஞ்சளவு ஆசனங்கள் பயிற்சியில் கற்றுக்கொள்ளுங்க, வீட்டுல பயிற்சி எடுங்க. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய என்ன பேர் எங்களுக்கு வழியா விளங்குது இல்ல. கேதரா. கேதனா? ஓ, தம்பின்ற பேர் சொல்லுங்க. கேதரா. தன்சித். THAN SHITH. தன்சித். கேதனா தன்சில் நீங்களும் கேதரா நீங்களும் தம்பியும் தன்சில் வடிவா செய்தீங்க. எல்லாரும் சேர்ந்து வைக்க வாழ்த்து சொல்லிடுவோமா? அபிராமி, நகுல், நேவிசண்டி வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக மிக சிறப்பு தர்ஜினி, சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. நேவிசண்டி இன்னைக்கு பாத்துனீங்களா? இருந்து செய்யற நிலைகள் பார்த்திருப்பீங்க. கட்டில இருந்து அப்படி செய்யலாமா? கட்டில இருந்து செய்யலாம். ஆனா சில நேரம் அந்த மெத்தியல் வந்து புஷ் ஒன்று இருந்து அது கொஞ்சம் சில வேலை நோக்கல் வயதுகளை கொடுக்கும். அது கொஞ்சம் கீழே இருந்து செய்ய முயற்சி செய்து சில மெட்ரஸண்டி ஹார்ட்டா இருக்கும், அதுல கொஞ்சம் செய்யலாம். சிலது செய்ய முடியாம இருக்கும், ஆபத்துல இருக்கும். நீங்க விழுந்து போடுவீங்க, கவனமா இருக்க வேணும். கட்டில இருந்து செய்யலாம்னு நினைக்கிறேன், படுத்திருந்து செய்யலாம். சரி, முயற்சி செய்து பாருங்க. மெதுவா சின்ன பயிற்சி மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ஆசன நிலைக்கு போகாலும் மெதுவான ஒரு சின்ன பயிற்சி ஆடுங்க. முயற்சி மட்டும்தானே. நன்றி. நகுலவதி அவர்கள் வள்ளியர் நின்றிருந்தார், விடைபெற்று விட்டார், சொல்லவே இல்லை. சரி, சகோதரி தர்ஷினி சண்முகநாதனுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் சகோதரி. நன்றி. பாலனா செய்தீங்களா? பயிற்சி செய்யறீங்களா? எனக்கு என்ன எழக்கூடிய 4 பயிற்சி செய்யறேன். பயிற்சி செய்யறேன். என்ன எழக்கூடிய பயிற்சி என்னண்டா, கட்டில் வந்து ஐரோப்பாவில் நாங்க மெத்தியில தான் படுக்கணும். கட்டில இல்ல, மெத்திய கீழே போட்டுட்டு அல்லது இன்னும் ஒரு பிரத்யேக வேற மெத்திய ஒன்று எடுத்து கீழே போட்டுட்டு அங்க அந்த நிலத்துல இருக்கக்கூடிய மெத்தையில இருந்து ஆசனங்கள் செய்யலாம். ஆனா கட்டில உயரமா இருந்து செய்யக்கூடாது, அது பிரச்சனையா போயிடும். எனக்கு தெரியும், இது யோகாக்குள்ள வருமோ தெரியாது. அப்படியே மல்லாக்கா படுத்திருந்து அப்படியே கைகளை 2 பக்கவாட்டுல கட்டில ஊண்டிக்கொண்டு மெதுவா வச்சுக்கொண்டு 2 கால்களையும் முழங்கால் மடிக்காம 4 அங்குலம் வரைக்கும் உயர்த்தி கொண்டு நாங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்க முடிஞ்சா அதுவே பெரிய ஆசனம். அந்த ஆசனத்துல பெயர் என்னன்னு சொல்லி இப்ப நீதினி சொல்லுவா. நீதினி நிமிர்ந்து படுத்து கொண்டு கொஞ்சம் காலை தூக்குறது, கைகளை அழுத்தினபடி. என்ன ஆசனம் சொல்லுங்க? காலில மேல தூக்குறது. 4 அங்குலம். only 4 inches மட்டும். ஏகபாதாசனத்திலிருந்து இல்ல, நிமிர்ந்து செய்யறேன். நிமிர்ந்து படுத்திருக்கிறேன், கைகளை இப்படி அழுத்தி வைக்கிறோம். இல்ல, இதுவே உயரம். இப்படி செய்யலாம். நீங்க 4 அங்குலம் செய்ய உங்களோட வயிறெல்லாம் உதரும். உங்களுக்கு தெரியும் என்ன ஆசனம்? இவ்வளவு ஏத்தக்கூடாதா? 4 அங்குலம் என்ன, ஒரு அரை அடிக்கும் குறைவு என்ன கீழே. இது நாங்க பயிற்சி எடுக்கிறோம். சரி, இல்ல நீங்க உயர்த்தின மாதிரி உயர்த்தலாம். அவ்வளவு உயர்த்தி கண்ணீரம் நிக்கலாம் என்று சொல்ல வாரன். கஷ்டம் வந்து அது வயிற்றுக்கு தான் அந்த ஆசனம். அது கால்கள் 4 அங்குலம் மட்டும்தான் உயர்ந்திருக்கும். இது நாங்க உத்தான பாதாசனம் சொல்றோம். சரி, ஆமா, அது அவ்வளவுதான். அது அடி வயிற்று பகுதிக்கு தான் சரியான அந்த பயிற்சி வர்றது. வயிறு, தொந்தி, தொப்பை எல்லாம் குறையும். அது ஏன்னா கால உயர்த்துற மெயின் வயிற்றுக்குன்னா அங்கதான் வேலை செய்யும்.
ஓகே. அது கட்டில்ல நீங்கள் படுக்கிற கட்டில இருந்து கொண்டே செய்யலாம் வடிவா. செய்யலாமோ? உங்களோட கால் வயிறு உதறி இயலாம டக்கண்டு காலை விடுற அளவுக்கு வரும். அதை ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய 5 நிமிடங்கள் அப்படி கூட்டிக் கொண்டே போகலாம். சரி, ஓகே, நன்றி, மகிழ்ச்சி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கேதுராவும் தம்பியும் கன காலமா இணையறதுக்கு வந்து போன செப்டம்பர்ல என்னுடைய மொபைலும் தொலைஞ்சு நம்பர் திருப்பி அவர்களை சட்டன் தமிழ் பள்ளியின் நத்தார் விழா பொன்மாலை பொழுதுல சந்திச்சு மீண்டும் நம்பர் எடுத்து நேற்று தகவல் போட்டு இன்றைக்கு சொன்ன உடனே இணைஞ்சவியல். வாழ்த்துக்கள். கேதுரா பிடிச்சு கொண்டுதான் உங்களுக்கு விருப்பமா இருந்ததா? அந்த தர்ஜினி ஆண்டி கதைச்ச தமிழ் செல்ல கதை வடிவா விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்காட்டி கேட்கணும் என்ன? சரி, ஓகே. தம்பியையும் தன்சித்தையும் தொடர்ச்சியா இடையே சொல்லுங்க. அடுத்து அக்காக்கள் அண்ணாக்களோட கதைக்க போறோம். நீங்க இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நிகழ்ச்சி இல்ல, சரியா? நன்றி ரஜினி அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். 227 227 நீண்ட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதிபர் உட்பட எல்லாருக்கும் வணக்கம். அடுத்தவங்க சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இளையோர் வணக்கம். இளையோர் நிலங்க. குட்டீஸுக்கும் வாழ்த்துக்கள், இளையோருக்கும் வாழ்த்துக்கள். தொடருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம். 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 ரெக்கார்டிங்க தொடங்கிடுறேன். என்ன நீதி பிஸியா இருக்கு? ஒண்ணும் இல்ல மாமா. அந்த கடைசியா பிரார்த்தனை செய்வீங்கள் எல்லாம், என்னது? அது நல்லா இருக்கணும், மூச்சு வரணும், நல்லா உயிரோட இருக்கணும். அப்படி செய்ய இன்னும் ஒன்று வசனமும் எல்லாரும் சேர்த்து கொள்ளலாம் யோகால. இன்றைக்கு நாள் முழுவதும் நான் மொபைலை குறைத்து பார்க்க போகிறேன். அதுவும் ஒரு ஆரோக்கியத்துக்கு முக்கியம் இல்லோ?